தமிழ்நாடு விளையாட்டுத்துறையினுடைய மோஸ்ட் ஹிஸ்டாரிக் டே அப்படின்னு இன்னைக்கு நாம சொல்லலாம். பணி நியமன ஆணை வழங்குதல், உயரிய ஊக்கத்தொகை வழங்குதல், உலகத்தரத்திலான விளையாட்டு நகரம் அமைக்க அடிக்கல் நாட்டு விழா என முப்பெரும் விழாவாக இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள். இது ஒரு ட்ரிபிள் ஜம்ப் ரவுண்ட் ஈவெண்ட். உதயநிதி இந்த துறைக்கு கிடைச்சது உங்களுக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு ஆல்ரவுண்டராக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிராவிலிருந்து நாங்கள் தொழில் செஞ்சுக்கிட்டே குடிபெயர்ந்தோம். என்னோட தொழில் என்னன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ட்ரம்ஸ் அடிச்சுட்டு ஆடிட்டு இருப்பாங்க, காசு கேட்கறது. அந்த அளவுக்கு இருந்த என்ன இன்னைக்கு இங்க கொண்டு வந்திருக்குன்னா, முதல்ல வந்துட்டு படிப்பு, ஸ்போர்ட்ஸ். உதயண்ணாவும் ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா அவ்வளவுதான், நான் என்னோட லைஃப் திசை மாதிரி போய் வேற இடத்துல நின்றுப்பேன். இப்போ 2 குழந்தைக்கு அம்மாவா நான் இந்த இடத்துல உயிரோட நிக்கிறதுக்கு முக்கிய காரணமே நீங்க கொடுத்த உயரிய ஊக்கத்தொகை தானே. 5 லட்சம் ரூபாயில தான் சார் நான் உயிரோட நிக்கிறேன். ஒரு சின்ன திருத்தம், நாங்கள் உங்களை காப்பாற்றல, உங்களுடைய மகனுடைய திறமை தான் உங்களை காப்பாற்றிருக்கோம். நம்ம விளையாட்டு வீரர்கள் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் சாதிக்கணும்னு சொல்லி தான் அந்த விளையாட்டு போட்டி நடத்திட்டு இருக்காங்க. உண்மையிலே அதற்கு வந்து நம்ம முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். உழைப்பு தான் எல்லாத்துக்குமே சார். நிறைய பேருக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய பண்ணணும் சார். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இப்போ கிரிக்கெட் பிளேயர் பேச எப்பயுமே ஒரு கொஸ்டின் இருந்தது, ஆஸ் அன் இந்தியன் ஒலிம்பிக் ட்ராக் அண்ட் ஃபீல்டில் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்றது. ஸோ பீப்புள் ஆர் ப்ரூவிங் இட். ஸோ இட்ஸ் எ ரைட் டைம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்கரேஜ்மெண்ட் இருக்குது. நீங்கள் எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. நானும் சரி, உங்களுடைய மினிஸ்டர் உதயநிதியும் சரி, உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் அதை செய்து தருவோம். நம்ம இளைஞர்களுக்கு படிப்பும் விளையாட்டும் 2 கண்களாக இருக்கணும். எத்தனையோ வருஷம் எங்களோட பெரிய கனவு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது. இவ்வளவு நாள் எங்களுக்கு இது ஒரு எட்டா கனியா இருந்தது. இவ்வளவு நீண்ட நாள் கனவு பேரா அத்லெட்டுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் அவருடைய அன்புல இன்னைக்கு நான் திகைச்சு போய் நின்றுருக்கேன். என் பிள்ளைக்கு கிடைச்சதுக்கு மாத்திரம் இல்ல, என் பிள்ளை மாதிரி இருக்கிற 20 குழந்தைகளுக்கு, டெஃப் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. இந்தியாவிலே வந்து எந்த மாநிலமும் வந்து செய்யாத ஒரு செயலை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உதயநிதி அண்ணா தேங்க்யூன்னு சொல்றாங்க. அடுத்து அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0ல இன்னும் திட்டங்கள் லைன் கட்டி வர இருக்கு. நாங்களும் வென்று வருவோம், நீங்களும் தொடர்ந்து வென்று வாங்க. வெல்வோம் ஒன்றாக.